வணக்கம். குளோரியானி. ஒரு பிளாஸ்டான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளாஸ்ட் தான். தமிழ்நாடுக்கே பிளாஸ்ட், அதாவது தகர்க்க போகிற, தமிழ்நாடை பீஸ் ஆக்க போகிற இன்னொரு திமுகவோட வெர்ஷன் ஒன்று வந்திருக்கு இல்லையா? அது இன்னைக்கு என்னென்னா அலப்பறை பண்ணிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எடுத்த உடனேயே கரேஜ் அப்படின்னாப்புல, அந்த கரேஜுங்கிற வார்த்தைக்கு ஊழ விடுற அந்த கூட்டத்தில் 99% பேருக்கு கரேஜ்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட அது தெரியாதுன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால விளக்கம் வேற கொடுத்தாப்புல. இவர் கொடுத்த விளக்கத்துக்கும் அவருக்கும் பொருத்தமே கிடையாது. ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் கரேஜ்னா என்ன தெரியுமா? கரூர்ல 45 பேர் பலின்னு தெரிஞ்ச உடனே குனிஞ்ச தலை நிமுறாம ஓடுன்னு போறாரு தெரியுமா? அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் கரேஜ். விமானத்தை விட்டு இறங்கி போறாரு. முக்கியமான ஊடகவியலாளர்கள் எல்லாம், பத்திரிகையாளர்கள் சூழ நின்று பதில் சொல்லுங்க சார், உங்களை நம்பி வந்தவங்க செத்து போயிருக்காங்க, இதுக்கு ஏதாவது நீங்க பதில் சொல்லுங்க சார்னு கத்த காதுல வாங்காம, குடிகாரன் புத்தி தெரியாம ஓடுன எப்படி ஓடுவான் அப்படி ஒரு ஓட்டம் பிடிச்சவர். இதுதான் விஜயோட கரேஜ். அடுத்தது அந்த சிபிஐ விசாரணைக்கு, அதாவது பாஜகவோட பாயாசம் குடிக்கக்கூடிய சூழ்நிலை அமைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தனை வாட்ஸ்அப் குழுக்களையும் குரூப்பை விட்டு எக்ஸிட் பண்ணி வெளியே வந்து கலைச்சிட்டு, வாட்ஸ்அப் குழுக்களையும் கலைச்சிட்டு, கட்சியே கலைக்கிற மாதிரி கலைச்சிட்டு, அந்த செயலாளர் ஒரு பக்கம், புஷ்யானந்த் எங்கே போனாருன்னு தெரியல, ராஜ்மோகனுக்கு சுவிட்ச் ஆஃப் தான் ஃபோனு, இப்படி எல்லாம் தலைதறிக்க ஓடிக்கிட்டு பனையூர்லேயே பதுங்கி கிடந்த, பனையூர்லையும் பட்டினப்பாக்கத்துக்குமா பதுங்கி கடந்து பங்கரில் கடந்த விஜய்க்கு கரேஜ்னா என்ன தெரியுமா? இப்படி பதுங்கி கிடக்கிறது தான் அவரை பொறுத்த வரைக்கும் கரேஜ். அடுத்தது பாஜக சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைச்சிருச்சு, இனி இதற்கு நிழலை பிடிச்சிதான் நாம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுக தான் எதிரின்னு செட் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு பாருங்க. அதுதான் அவரோட கரேஜ். யாராவது ஒருத்தர் அவருக்கு பின்னாடி இருக்கணும், இல்ல அவரை சூழ்ந்து இருக்கணும், தூக்கி விடணும். அவங்க அப்பா எப்படி சினிமா துறையில தூக்கி விட்டாரோ, ஏன்னா ஆரம்ப கட்ட காலத்துல ஒரு நடிகனுக்குரிய எந்த புறத்தோற்றமோ நடிப்பு திறனோ எதுவுமே விஜய்க்கு இருந்ததில்ல. ஆரம்ப காலகட்ட ஒரு 5-6 படங்கள் பார்த்தவங்களுக்கு நல்லாவே அது புரியும். அவருடைய அப்பா தான் இயக்குனராக இருந்தனால செதுக்கி கொண்டு வந்தாப்புல. அதை தான் அஜித்குமார் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, அழகா சொல்லியிருப்பாரு. என்ன மற்றவங்கள மாதிரி தூக்கி விடுறதுக்கு ஆள் வச்சு வந்தவன் இல்லை நான் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும் நானா செதுக்குனதுடா அப்படிம்பாரு. அது இந்த கூமுட்டைக்கு வச்ச டயலாக் தான். அப்படி சொந்த அப்பாவே தூக்கி விட்டு தான் சினிமா துறையில வந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு நடிப்பு திறனை வளர்த்துக்கிட்டாருங்கிறது உண்மைதான், அதுல எந்த குறையும் இல்லை. இப்போ அரசியல்ல தூக்கி விடுறதுக்குன்னு பிரசாந்த் கிஷோர், புஷ்யானந்த், இப்போ ஜான ஆரோக்கியசாமி, பண முதலை சுரண்டல் லாட்டரி வித்து எச்ச பழப்பு பிழைச்சி மக்கள் வயிற்றுல அடிச்ச பணத்தை கோடிக்கணக்கில் வச்சிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனான்ட்டு எல்லாரும் புடைசூழ நின்று உங்களால முடியும்னு சிங்சாங் போட்டு இவரை உசுப்பேத்தி அந்த உசுப்பேட்டர்ல வந்து நின்று இன்னைக்கு பேசுறாரு பாருங்க. இதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் கரேஜே. தவிர அவர் கேட்கிறாரு இல்லையா, சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு சொந்தமா நடத்துறதுக்கு, கட்சி இது அரசியல் பண்றதுக்கு ராணி இருக்கா, வக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறாருல. கண்டிப்பா இந்த திருட்டு திராவிடத்துக்கு நான் ஒரு நாளும் ஆதரவு கிடையாது. அதே நேரத்துல இந்த தருதலைகளுக்கும் நம்ம ஆதரவு கொடுத்துட்டோம், இந்த தருதலைகளையும் நம்ம வழிமொழிஞ்சிட்டு இருக்க முடியாது. எங்க அரசியல் தான் சரியா இருக்கும். என்னுடைய அண்ணன் சீமான் அவர்கள், எங்கள் தலைவர் தான் சரியான நேர்மையான அரசியலை, மக்களுக்கான அரசியலை பண்ணுவாருன்னு நம்புற கூட்டத்துல இருந்துட்டு நான் மற்ற கட்சிகளையோ புதுசா முளைச்சி இப்படி தலைதறிச்சு ஆடுற கூட்டத்தையும் நான் ஆதரிக்க முடியாது. அதே மாதிரிதான் அதிமுகவை ஒருபோதும் ஆதரிக்கவும் முடியாது. பாஜகவை சொல்லவே வேண்டாம், காங்கிரஸையும் சொல்லவே வேண்டாம். நாற்புறமும் எதிரிகளோட தான் நாம் தமிழர் கட்சி களமாடுது. ஆனாலும் திமுகவை நீங்க சொல்றீங்க திராணி இருக்கான்னு, இதே திமுக உங்களை பார்த்து கரூர்ல 42 பேரை கொன்னுட்டு ஒன்னால அங்க நிக்கிறதுக்கு திராணி இருந்துதா? ஓடுன்னு நீயே ஒரு பேட்டி கொடுக்க உனக்கு திராணி இருந்துதா? சிபிஐ வசம் போற வரைக்கும் உன்னால வெளியில தலையை காட்ட திராணி இருந்துதா, வக்கு இருந்துதா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சூடு சொன்ன கிடையாது. அப்படி சினிமா வசனமா பேசி பழக்கப்பட்டனால கேட்டாலும் உங்க புத்திக்கு உரைக்க போறதில்ல. ஏன்னா உங்க புத்தி உங்க கையிலே இல்லை. நீங்க சுயமா சிந்திக்கல, சுயமா எதையும் யோசிக்கல, சுயமான சமூக அக்கறை எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அதனால அவர் கேட்டாலும் நீங்க துப்புனா தொடச்சிக்குவேன்னு ஒருத்தர் பக்கத்திலே வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மானங்கட்ட ஆளுகள் மாதிரியே தான் நீங்களும் இருப்பீங்க. என் வீடு தெரியுமா, என் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறீங்க. எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீலாங்கரையில ஒரு பக்கத்துல இருக்குது, அப்புறம் பட்டினப்பாக்கத்துல ஒரு கரையில இருக்கு. இன்னும் தெரியாம எத்தனை இடங்களை நீங்க வளைச்சு வாங்கி வேற போட்டிருப்பீங்க. தெரிஞ்சே 2 இடம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன சொல்ல வரீங்க, உங்க வீடுகள்ல எல்லாம் இருக்கும், உங்க வீட்டுல இந்த தமிழகமே எனக்கு வீடுதான்னு தொலைச்சு போடுவேன். எங்க வீட்டுல எல்லாம் தண்ணி கேட்டா இல்ல, மூஞ்சில ஆசிட் எல்லாம் தூக்கி ஊத்திடுவோம். அந்த அளவுக்கு எரிச்சல்ல இருப்போம். எப்படி எங்க வீட்டுல நீங்க இருப்பீங்கன்னு சொல்றீங்க? உங்களை நாங்கள் ஏற்றுக்கிட்டோமா? 36 லட்சம் ஓட்டு போட்ட மக்கள் கூட உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவங்க இன்னும் அஜித்தோட ரசிகர்கள் உங்களை தொலைச்சி கட்டுவாங்க. சூர்யாக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, சிவகார்த்திகேயனுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது.
ஃபீல்ட் அவுட் ஆன ஜெயம் ரவிக்கு இருக்குது. எது 3 தலைமுறையா சைலா என்னது சைலா நடிச்சாருன்னு பிடிச்சி போய் உட்காந்துட்டு இருக்க ரஜினிக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. கமலுக்கு இப்பவும் இருக்குது. இப்படி ஒரு கொள்ளக்கார கூட்டத்துல திருட போனாரு தெரிஞ்சுமே அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும். சிவாஜி கணேசனுக்கு கூட இருக்குமையா. ஏன் இந்த காமெடி நடிப்பு நடிச்சுட்டு போனாரு துணை முதலமைச்சர், அதை சந்தானம் ஹீரோவா நடிச்சு இவர் காமெடி பண்ணுவாரு, அந்த உதயநிதிக்கே ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. இத்தனை கோடி பேர் மத்தவங்களோட ரசிகர்களா இருக்கும்போது வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது எப்படி 8 கோடி பேரை நீங்க உரிமை கொண்டாடுவீங்க? எப்படி எங்க வீட்டுல நீங்க இருக்கிறதா எங்களை கேட்காம சொல்லுவீங்க? கொஞ்சம் அளந்து பேசுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் உங்களுக்கு இருக்கு. என்னுடைய ரசிகர்கள் வீட்டுல எல்லாம், என்ன விரும்புவோர் வீட்டுல எல்லாம் நான் இருக்கேன்னு வேணா சொல்லிட்டு போங்க. 8 கோடி மக்கள் வீட்டுல இருக்கேன்னா நானும் 8 கோடி மக்கள்ல ஒருத்தி தான். நானும் ஆஸ்திரேலியால உட்காந்துட்டு பேசல, நானும் தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு பேசுறேன். என் வீட்டுல எல்லாம் இல்ல கோவம் வந்துச்சுன்னா என்னென்ன பேசணும்னு எங்களுக்கே தெரியாது. ரொம்ப எல்லாம் எங்க வாய கலரி எல்லாம் வேடிக்கை பார்க்க கூடாது. ஆமா, ஒழுங்கா ரொம்ப அதாவது கெத்து காட்டுறோம், டயலாக் பேசுறோம், மாசா பேசுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவம் மூட்டிக்கிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவை சொல்லுங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு முட்டாள் கூட்டம், தலை தெரிச்சாங்க கூட்டம் உங்க படத்தை பார்த்துக்கிட்டே விசில் அடிச்சுட்டே தெரியுது இல்லையா? பொறுக்கிங்க தான் விசில் அடிப்பாங்க, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த பொறுக்கி கூட்டம் தான் உங்க பின்னாடி நிக்குதே தவிர எங்களை மாதிரி நல்ல அரசியலை விரும்புவோர், நேர்மையான அரசியலை விரும்புவோர், மக்களுக்கான அரசியலை விரும்பக்கூடிய நாம் தமிழர் கட்சி உட்பட பிற நடிகர்களை விரும்பும் மக்களின் வீடுகளில் நீங்க இல்லைங்கிறத கொஞ்சம் யதார்த்தத்தோட பேசுங்க. எல்லாத்தையுமே சினிமாத்தனமா பேசிட்டு இருக்க கூடாது. அடுத்து என்ன சொல்ல வரீங்க? போதையில நாடு அப்படி போகுது, போதையில இப்படி போகுது, போதையில ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, டிஜிபின்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா தெரியல, சட்டம் ஒழுங்கு எங்க போச்சுன்னு கேக்குறீங்க. 30 வருஷம் நடிச்சு 20 வருஷத்துல பீக்ல போய் பக்கெட்டா சாராயம் குடிக்கிற மாதிரி, பாக்கெட்டா சிகரெட் அடிக்கிற மாதிரி, எதிரிகளை அதாவது நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு போய் சண்டை போடுற மாதிரி நடிச்சு ஒவ்வொரு சும்மா கிடந்த பயலையும் குடிக்க வச்ச, சிகரெட் அடிக்க வச்சு ஒரு தவறான ரோல் மாடலா இருந்த நீங்க போதையை பத்தி பேசுறீங்க. அந்த ஒரு சமூக அக்கறை அளவு உங்களுக்கு இருந்திருந்தனா எம்ஜிஆர் அவர்களை மாதிரி நான் குடிக்கவும் மாட்டேன், ஒரு சமுதாயத்தை சீரழிக்கும் விதமா குடிக்கிற மாதிரி நான் காட்சிகள்ல நடிக்கவும் மாட்டேன், பணமே போனாலும் பரவாயில்லன்னு சுயநலத்தை ஒழிச்சுக்கிட்டு நீங்க பேசியிருக்கணும். நீங்க சுயநலம் மற்றவர்னு பீத்திக்கிட்டு வேற இருக்கிறீங்க. உங்களுக்கு கமர்ஷியலா நடிக்கணும், கமர்ஷியலா நடிச்சாதான் டைரக்டர்ஸ் அடுத்தடுத்த படம் பண்ண வருவாங்க, கோடியில புரளலாம் அப்படிங்கிற சுயநலமான பண வெறியில ஒரு தவறான மாதிரியா படத்துல சரக்கடிக்கிற மாதிரி பாட்டில் பத்தாது அண்டால போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முறையற்ற வார்த்தைகளை, மரியாதை இல்லாம வார்த்தைகளை பிரயோகிச்சு அதுல சேர்த்த இந்த ஈத்தர கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க போதையை பத்தி கேக்குறீங்க. போதையில தான் தமிழ்நாடு உருளுது. இந்த திருட்டு திமுக போதையின் வாசலை திறந்து வச்சுட்டு நரக வாசலை மக்களுக்கு காட்டிட்டு அது சொர்க்கத்துல வாழுது. அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கறத நான் இதுல சுட்டி காட்டணும். நான் உங்களை ஏமாத்தவே மாட்டேன். என்னோட தேர்தல் அறிக்கையெல்லாம் வெயிட்டிங்ல இருக்குது. ஆமா, நீங்க ஏமாத்த மாட்டீங்க எங்களுக்கு தெரியும். ஏன்னா திமுகவுக்கு குறையாம வந்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்தீங்கன்னா திமுகவுக்கு குறையாம கொள்ளை அடிச்சு நீங்களும் அனுபவிப்பீங்க, இந்த ரசிக குஞ்சுகளுக்கும் நல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசூலிக்கிறதுக்கு இடம் கொடுப்பீங்க. அதனால ஏமாத்த மாட்டீங்க, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே நேர்மையாளன் பக்கம் நிக்காம பிழைக்கிறதுக்காக உங்ககிட்ட நிக்கிறாங்க. அடுத்தது தேர்தல் அறிக்கை போயிட்டு இருக்கான், வரைவு போயிட்டு இருக்கான், அப்படி புட்டு வைக்க போறான். ஆமாமா, உங்க அறிவு திறனும் கூர்மையும் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. தேர்தல் வரைவு நாம் தமிழர் கட்சியில போயிட்டு இருக்கு. அது என்னைக்கு வெளியிடுறாங்களோ அப்போ உடனே அடிச்சாங்க காப்பி மாதிரி அதை பிடிச்சி அதுல இருந்து பாயிண்ட் நிறைய முக்கியமான குறிப்புகளை எடுத்துட்டு இவரே என்னமா யோசிச்ச மாதிரி ராத்திரி பகலா உட்காந்து வரைஞ்ச மாதிரி வரைவாரு, கிரிக்கிட்டு இருப்பாரு. இங்க சரியில்ல, புத்தி சரியில்லைன்ட்டு பேப்பர்ல வேணா கிரிக்கிட்டு இருப்பாரா இருக்கும். அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் வரைவு. இங்க நாம் தமிழர் கட்சி வரைவு எழுதிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஏன் இதை நான் ஈடிச்சான் காப்பின்னு சொல்றேன்னா, கட்சி கொடியில இருந்து, கட்சி கொடியோட நிறத்துல இருந்து, பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் கூடிய அந்த ஸ்லோகன்ல இருந்து எல்லாத்தையுமே நாம் தமிழர் கட்சியில இருந்து காப்பி. அடுத்தது அண்ணன் புரட்சிகரமான பாட்டை போட்டா இவரு உங்கள் விஜய் உயிரெடுக்க வரேனா அப்படின்ட்டு உண்மையிலே உயிரெடுத்துட்டு போயிருவாரு. அதையும் நம்ம பேசிதான் ஆகணும். ஒவ்வொரு மாநாட்டிலையும் உயிரெடுக்க வருவாரு, சொன்ன மாதிரி உயிரெடுத்துட்டு போயிருவாரு. இப்படி அண்ணனே காப்பி அடிச்சிட்டு இருக்காது. அப்புறம் அண்ணன் எதுக்கு அறிக்கை கொடுக்குறாரோ பாசிச பாஜகவுக்கு மட்டும் நோகாத மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு திமுகவுக்கு எதிராக மட்டும் சொல்லிடுறது. செல்ஃபே எடுக்காத கட்சின்னு நிறைய கட்சி கூட்டணி வச்சிருக்கிறது திமுக மட்டும் இல்ல, அதிமுக தான் வச்சிருக்கு. அப்ப அதுவும் இந்த நீங்க சொல்றக்கூடிய அந்த இதுக்குள்ள வருது, அந்த வகைராக்குள்ள வருது. இந்த கூட்டணி அதிமுக வரோம்னு எலவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டு இருந்தது யாரு? கூட்டணி நம்மை நம்பி 4 பேர் வருவார்கள் அல்லவா, கூட்டணி கொடுக்க வேண்டும் அல்லவா, அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அளிக்க வேண்டும் அல்லவான்னு என்ன இவருதான் மொத்த ஹோல்சேல் டீலர் மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. ஒரு காக்க கூட இவற்றை கூட்டணி வைக்கிறதுக்கு வரல.
மதிமுக, பாமக, தேதிமுகல இருந்து பெரிய பெரிய அந்த பசையுள்ள பார்ட்டிகள்கிட்ட தான் பெட்டியும் பதவிக்கும் பேரம் பேசிட்டு இருக்க ஒழிய இவர்கிட்ட யாரும் வந்த பாடு இல்ல. இப்ப சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு யாரும் கூட்டணிக்கு வராதவன செல்ஃப் எடுக்காததெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா அப்ப அதிமுகவையும் சேர்த்து தானே சொல்றீங்க. இந்த அதிமுக ஒத்த காலில் 2 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது யாரு? நீங்க தான் விஜய் சார் அவர்களே. அதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். எதிரியை நாங்க செட் பண்ணிட்டு தான் வரோம். திமுக தான் எதிரி, ஆட்சியில இருக்கிறவங்கள தானே குறை சொல்லணும். ஏற்கனவே வந்துட்டு போனவங்கள ஏன் சொல்லலன்னா அதிமுக நல்லவங்களாயிருவாங்க, பாஜக நல்லவங்களாயிருவாங்க. உங்க மேல உங்க ரசிகர்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி வெறுப்புலையும் திமுக மேல வெறுப்புல இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள் நல்லவங்க அதாவது நல்லவங்களா அவங்க வரைக்கும் நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு நேர்மையான கட்சி பக்கம் நிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பெரிய பாரம்பரிய கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒரு பரம்பரை வியாதியில கஷ்டப்படுவாங்க இல்லையா? இவங்க எல்லாம் யாருக்கு போடுவாங்க? அதிமுகவுக்கு தான் போடுவாங்க. இப்போ நீங்க சொல்ல மாதிரி திமுக மட்டும் தான் மோசமான கட்சி, ஊழல் கட்சி, அது நாட்டை நாசமாக்கிய கட்சினா அதிமுக கட்சி இதுக்கு நேர் எதிர்பாதம் ஆயிருது. நல்ல கட்சி ஆயிருது, ஊழல் இல்லாத கட்சி ஆயிருது, நேர்மையான ஆட்சி கொடுத்த கட்சி ஆயிருது. அப்ப எதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்கணும்? நீங்க எதுக்கு உங்களுக்கு மாற்றுன்னு வரணும்? பேசாம அதிமுகல போய் 2.5 கலந்துட வேண்டியதானே? இல்ல நீங்க பேசாம வீட்டுல படுத்துக்கிட்டு கட்சியை கலைச்சிக்கிட்டு அதிமுக வரட்டும்னு சொல்ல வேண்டியதானே? நீங்க ஒரு மாற்று அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகள், நேர்மையற்ற கட்சிகள்னு உங்களுக்கு உரைச்சாதான் ஒரு புது கட்சியை ஆரம்பிக்க முடியும், நல்லவங்களா இருந்தா. இல்ல நானும் திமுக அதிமுக மாதிரி சம்பாதிக்க தான் வரேன், இங்க படத்துல சம்பாதிச்சது அந்த புகழ் மயக்கம் எனக்கு போதாது, பத்தாது அதுக்கும் மேல வேணும் அப்படின்ட்டு புகழுக்காகவும் இங்க 200 கோடி சம்பாதிச்சோம், இப்ப 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடி திமுக அதிமுக மாதிரி சம்பாதிச்சே ஆகணும், நானும் ஆசிய பணக்கார பட்டியல்ல வந்தே ஆகணும்னு நீங்க வரவங்களா இருந்தாதான் ஒரு கட்சியை மட்டும் எதிரியா பாவிச்சு மத்தவங்களுக்கு சிங் சாங் போட்டுட்டு இருப்பாங்க, இல்ல கண்டுக்காம இருப்பாங்க. ஆனா ஒரு நேர்மையான கட்சி வருதுன்னா ஏற்கனவே ஆண்ட அத்தனை ஊழல் கட்சிகளையும் சாடும், சுட்டி காட்டும், அவங்களையும் விமர்சனம் பண்ணி அவங்க தப்பிதங்களை சொல்லிதான் தன்னை வெளிப்படுத்தும். ஆக மொத்தத்துல நீங்களும் பதவி ஆசையில வர்றீங்கிறத உங்க பேச்சே காட்டி கொடுக்குது அப்படின்னு தான். அடுத்தது உங்கள் விஜய் ஊரெடுக்க வரேன்னா அப்படின்னா அந்த விடாது உயிரெடுத்துட்டு தான் போறீங்க. ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒவ்வொருத்தர் உயிரிழப்பு. பேரிடியாக கரூர்ல 42 பேர் இறந்து போனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்ததுலயும் ஒரு 5 பேர் 2 பேர் இறந்து போனாங்க. இப்போ ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அப்போ நீங்க உயிரெடுக்க தான் வரீங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஆனாலும் அந்த கொழுப்படுத்த ஜனம் உங்களை உயிரை கூட மதிக்காம துச்சமா நினைச்சிட்டு வாராங்கன்னா நம்ம என்னத்த சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக மொத்தத்துல நீங்க விடாது கருப்பு மாதிரி உயிரெடுக்க தான் வர்றீங்க. நீங்க அரசியல் பயணம்ங்கிற போர்வையில காவு வாங்கிட்டு இருக்கீங்க மக்களை அப்படிங்கறதுதான். நீங்க அரசியல் பண்ண வந்த மாதிரி தெரியல, ஒரு கர்மாந்திரமா கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு கருமாதி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பரப்புரையிலே கருமாதிகள் நடக்குது, மாநாட்டிலேயே இவ்வளவு கருமாதிகள் நடக்குதுன்னா நீங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல எவ்வளவு சமாதிகள் கட்ட வேண்டியது வரும், மொத்த மக்களுக்கும் சமாதி கட்டிட்டு தான் நீங்க போவீங்க அப்படிங்கிறது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆட்சி எவ்வளவு இருண்ட காலமா இருக்கும், எவ்வளவு உயிர்கள் காவு கொடுக்கப்படும், பலி கொடுக்கப்படும். உங்களுடைய தருதலை இந்த சாத்தான்கள் எல்லாம் தரிகட்டு ஆடி எப்படி மக்கள் உயிரை எடுப்பாங்கிறதுக்கு இதுவே சாட்சி. இது போதாதைக்குன்னு பத்திரிகையாளர்களை அடிக்க போயிருக்கீங்க. இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இறந்து போனதுக்கு நீங்க சொல்றீங்க நெஞ்சு வலி, அவருக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி இருந்தது, அதனால நெஞ்சு வலியில இறந்து போயிட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா அவருடைய நண்பர் என்ன சொல்றாரு? என்னுடைய நண்பர் சூரஜுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு மருத்துவ பிரச்சனைகளும் இருந்ததே கிடையாது, அவரு இயல்பான ஆரோக்கியமான நிலையில தான் இருந்தாரு. இன்னைக்கு எப்படியாவது விஜய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நண்பர்கிட்ட இருந்து அந்த பாசை வாங்கிட்டு போய் பார்த்தாருன்ட்டு சொல்றாரு. இனி மருத்துவர்கள் சொன்ன பிறகுதான் தெரியும் உண்மை என்னன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு. எப்படி திமுக மாதிரியே பசப்புறதெல்லாம் படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? திமுக மாதிரியே கொள்ளை அடிக்கிற நோக்கம், திமுக மாதிரியே திருடுற நோக்கம், திமுக மாதிரியே காப்பி அடிச்சு அடுத்தவன் கனவுகளை எல்லாம் கொண்டு இங்க சொல்றது, இப்படி எல்லாத்துலயுமே திமுக மாதிரி இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு தப்பு நடந்த அந்த மா சுப்பிரமணியன் அப்படியா நடந்துச்சா? எனக்கு தெரியாது. யார் அந்த சாரு? அது தெரியாதே. நாங்க தான் ஆக்ஷன் எடுத்துட்டோமே, நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே. அப்படியெல்லாம் கிடையாது. போதையில அவன் செத்துட்டு கிடக்கான், வெட்டி போட்டுட்டு கிடக்கான் அடுத்தவன. ஆனா இவரு கஞ்சா 0% போய் பொழுவாரு. சுகாதாரமான எங்களுடைய மருத்துவமனைகள்லாம் சுகாதாரத்துல நம்பர் 1 பாரு. ஆனா இவங்க எல்லாம் போய் அப்பலோலையும் காவேரியிலையும் போய் அட்மிட் ஆவாங்க. இப்படி பொய்யா புழுகிற இந்த திமுக மாதிரியே இதுகளும் அந்த பசப்புற வேலையை பண்ணியிருக்கு பாருங்களா. நெஞ்சொலியில இறந்துட்டாராமா. பக்கா டிஎம்கே புத்தியோட தான் இது களம் இறங்குதுங்கிறதுக்கு ஒவ்வொன்றும் சாட்சி. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் அடிக்க போய் எதுக்குன்னா இந்த இறந்து போன இந்த விஷயங்கள் இல்ல கலைபரங்களை அவங்க காட்சிப்படுத்தி இருக்கலாம், அதுக்கு அடிக்க போய் அவங்க பிறகு காரை மறிச்சு அது ஒரு அலப்பறையாகி எப்படி நீங்க கை வைக்கலாம்னு மாவட்ட செயலாளருக்கு காரை திருத்து பிடிச்சு அது ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த ஊடகவியலாளருக்கும் வேணுங்க,
விஜய் பல்ல குத்துனாரு, விஜய் சாப்பிட்டாரு, கறி மாட்டிக்கிச்சு, நகம் இல்ல, அதனால அந்த குச்சியை வச்சு நோண்டி கறியை எடுத்துட்டாரு, செருப்பு போட்டாரு, பனியனை போட்டாரு, வேர்வையை இப்படி துடைத்தாரு, அப்படி போனாரு, பாத்ரூம் வாசலை தட்டினாரு, டவலை மறந்துட்டாரு, உதவியாளர் எடுத்து கொடுக்க போனாரு. இப்படியே இவருக்கு வந்து நீங்க காட்டி காட்டி அவர் 10 மணிக்கு வரானா நீங்க 7 மணிக்கே அவர் வீடு வாசல்ல படுத்து உருண்டு நீங்க அங்கேயே பல்லு தேய்ச்சி கொப்பளிச்சு நீங்க துணியை மாத்திக்கிட்டு வந்த பாவத்துக்கு உங்களுக்கு இந்த அடி உதெல்லாம் பத்தாது. ஒரு டிஆர்பி ரேட்டுக்காக உங்க பொழைப்புக்காக ஒரு நடிகன் பின்னாடி இப்படியா எச்சதனமா போவீங்க? உங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படிங்கறதுதான். ஆக மொத்தத்துல இது பக்கா ஏற்கனவே அதிமுக திமுக ஆட்சியின் இன்னொரு வெர்ஷன் தான். இந்த திருட்டு திராவிடத்தின் இல்ல அதாவது இனப்படுகொலை மற்றும் இனவெறி மதவெறி பிடித்த ஆரியத்தின் ஒரு நீட்சி தான் இந்த தாவைக்காவை தவிர கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி காட்டுற கட்சியா தான் இது இருக்குமே தவிர உங்களுக்கு தண்ணி எல்லாம் தவிச்ச வாக்கி தண்ணி தர்ற கட்சியா இது ஒருபோதும் இருக்காது. இது மெத்து போட்டுக்கிட்டு மெத்துன்னு வரக்கூடிய ஒரு கூட்டம் தான். அந்த தலைவரே முதல்ல நிதானத்துல இல்ல, சுயத்துல இல்ல. அவரே வந்து என்ன சொல்றது, கால் தரையில படாம தலக்கணத்துல ஆடுன்னு ஆடிட்டு சினிமா பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. இதை நம்பி இளைஞர் கூட்டம் மாணவர் கூட்டம் போகுதுன்னா வளர்ப்பு சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.